உங்களுடைய நாமத்தினாலே கூறி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் கடந்து செல்ல இருக்கிறபடினாலே நாங்கள் மாற்கு புத்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி வருவோம். மாற்கு புத்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி வருவோம். 35ஆம் வசனத்தை வாசிப்போம். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, உங்களை நன்றி உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் உமக்கு முன்பதாக அழைத்து, ஆண்டவரே, நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களுக்காக எங்களை நியமித்து, ஆண்டவரே, நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களுக்கான அனைத்து காரியங்களையும் எங்களுக்கு கொடுத்து எங்களை நடத்துகிற தெய்வமாக இருக்கிறபடினாலே எங்களுக்கு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அடியனை மறைத்து உண்மை வெளிப்படுத்தும். கூடி வந்திருக்கிற சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் வரைக்கும் யாவரும் உங்களுடைய தெய்வீக சத்தத்துக்கு செவி கொடுப்பதற்கு உதவி செய்யும். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் உங்கள் சத்தத்தை கேட்டு அதை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் ஒவ்வொருவரையும் நீங்கள் தாமே நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். உலகத்தின் முடிவு வரைக்கும் உங்களுடைய பரிசுத்தாவிய பிரசனம் எங்கள் ஊர் மீது வந்து தாங்கி உங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தில் பங்குகிறோம் எங்கள் ஜீவனோடு நல்ல பிதாவே. ஆமென். அன்று சாயங்காலத்திலே அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். உனது தடுமாற்றத்தில் இயேசு உன்னோடு இருக்கிறார். உனது தடுமாற்றத்தில் இயேசு உன்னோடு இருக்கிறார் என்ற தலைப்புல தான் நம்ம நல்லா பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். நல்லா கவனிங்க. இன்றைய எங்களுடைய வாழ்க்கையானது சானே எங்களுக்கு பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் இருக்கிறதான ஒரு இடைவெளி மட்டும்தான். ஒரு பிறப்புக்கும் இறப்புக்கும் இருக்கிறதான ஒரு இடைவெளி காலம்தான் எங்களுடைய வாழ்க்கை. ஆகவே இந்த வாழ்க்கையானது இக்கரையில இருக்கிறது. அப்ப அக்கறை என்று சொல்லப்படுகிறதான தானே தேவனுடைய ராஜ்யம் அல்லது பரலோக ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யத்துக்கு தேவன் எங்களை நடத்தாவிட்டால், தேவன் எங்களை அழைத்து செல்லாவிட்டால் எங்களால அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக என்ன செய்ய முடியாதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா போக முடியாது தானே. நீங்க யோவான் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னு சொன்னா அங்க அவர் மிக தெளிவாக சொல்கிறார். இயேசு சொல்லுகிறார். சொல்லுங்க, வார்த்தை வசனத்தை வாசிங்க. அதுக்கு அவர் அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஒருவனும் பிதாவானவர் பரலோகத்தில் இருக்கிறார். பிதாவான தெய்வம் இருக்கிற இடத்துக்கு என்னையும் உங்களையும் அழைத்து கொண்டு போவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வழியாக இந்த உலகத்துக்குள்ள வந்தார். அவர்தான் வழி. அவருடைய வசனம் தான் எங்களுக்கு சத்தியம். அவர்தான் எங்களுடைய வாழ்க்கை. இந்த சிந்தனையை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எடுத்துக்கொண்டுதான் இந்த பகுதியை நாங்கள் வாசிக்க வேண்டும். நல்ல கவனிங்க. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டதான தன்னுடைய சீசர்களுக்கு அவருடைய சீசர்களை என்ன பண்ற அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பயிற்சிவிக்கும் முகமாக அவர்களை பயிற்சிவிக்க வேண்டும். முன்னதாக நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நிறைய அற்புதங்களை செய்கிறார், அநேக அடையாளங்களை பண்றாரு. அதுக்கு பிறகு இவர்களுக்கும் அற்புதங்களை செய்யும்படியான காரியங்கள் எல்லாம் அவர் என்ன பண்றாரு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் கற்றுக் கொடுக்கிறார் தானே. நல்ல கவனிங்க. நீங்க மாற்கு புத்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு நீங்க திருப்புவீங்கன்னு சொன்னா 14ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிற பொழுது, அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்களுக்கு அதிகாரம் உடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். அப்ப என்ன பண்றாங்கன்னா, சீசர்களுக்கு பெரிய பெரிய காரியங்கள் செய்யும்படியான அதிகாரங்களை எல்லாம் கொடுத்து அவர்களை ஏற்படுத்துகிறார். நல்ல கவனிங்க. இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலையும் எங்களை கர்த்தர் ஒரு வேலையில ஏற்படுத்துகிற பொழுது அந்த வேலைக்கான சகல விதமான காரியங்களை கொடுத்துதான் எங்களை என்ன பண்ணுவார், ஏற்படுத்துகிற தெய்வமாக இருப்பார். அப்ப வியாதிகளை ஒரு மனிதன் குணமாக்க வேண்டும், வியாதிகளை குணமாக்க வேண்டும். அப்படின்னா வியாதிகளை குணமாக்கக்கூடிய வல்லமை அவர்களுக்குள்ள என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் தானே. பிசாசுகளை துரத்த வேண்டும், பிசாசுகளை துரத்தக்கூடியதான வல்லமை என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் தானே. அப்ப அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த தெரிந்து கொள்ளப்பட்டதான அவருடைய சீசர்கள் 12 பேருக்கும் ஆண்டவர் அந்த அதிகாரங்களை கொடுத்து தான் ஆண்டவர் அந்த காரியங்களிலே அமர்த்துகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதே போலதான், நல்ல கவனி, இதே போலத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையிலையும் ஏன் ஆண்டவர் எங்களுக்கு இதை இன்னைக்கு திருஷ்டாந்தமாக வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவைகளை பார்க்கிற நாங்க அன்றைக்கு 12 சீசர்களோடு கூட
இருக்க முடியுமான தெய்வமாகிய தெய்வம் மனித தன்மை உள்ளவராக இருந்தார், தெய்வத்தன்மை உள்ளவராகவும் இருந்தார். ரெண்டு தன்மைகள் அவர்கள் இருந்தது. ஒன்று மனித தன்மை, இன்னொன்று தெய்வ தன்மை. இந்த ரெண்டு விதமான தன்மையோடு கூட அவர் அங்க பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார். அதனால நல்ல கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை விசுவாசிக்காங்க, அதை நம்புனாங்க. இவங்க போய் குணமாக்குற காரியங்களை, பிசாசுகளை துரத்துற காரியங்கள் எல்லாம் அவங்க துணிகரமா போயிட்டு செய்யறதுக்கு இவங்களுக்கு எல்லா காரியமும் நடந்துச்சு. ஆனா என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் வந்து இந்த பிசாசுகள் மேல மாத்திரமா, நோய்கள் மேல மாத்திரமா அதிகாரம் உடையவர், மற்றும் இன்னும் எல்லாத்திலும் எதிரெல்லாம் அதிகாரம் உடையவர் அப்படின்றத இந்த சீசர்கள் காண வேணும், அவர்கள் உணர வேணும் அப்படின்ற ஒரு காரியத்துக்கூடாக தேவன் இப்பொழுது கடலிலே தன்னுடைய பிரயாணத்தை தொடங்கும் பொழுது சொல்றார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. இப்ப அக்கறைக்கு நாங்க போக வேணும். எல்லாரும் இங்கே கவனிங்க. அக்கறைக்கு நாங்க என்ன செய்ய வேணும்? போக வேணும். அப்ப யார் அந்த அக்கறைக்கு போறதுக்கான அழைப்பை கொடுக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த அழைப்பை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து அக்கறைக்கு போகக்கூடியதான அழைப்பை எங்களுக்கு கொடுத்திருப்பாருன்னா, அவரும் எங்களோடு கூட என்ன செய்யறார்? வந்து அந்த பிரயாணத்துல ஈடுபடுகிறார். நல்ல கவனிங்க. இங்க அடுத்த கீழ வாசிங்க வசனத்தை, 36வது வசனம். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது. நல்ல கவனிங்க. இங்க நாங்க பார்க்கிறோம், அழைப்பை கொடுத்தது இயேசு கிறிஸ்து. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சீசர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை கொண்டு போறாங்க. இயேசு கிறிஸ்துவை என்ன பண்றாங்க? படகுல கொண்டு போறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்து எங்களை அழைத்திருக்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறார் என்றதான உணர்வும் விசுவாசமும் எங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஆணித்தனமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைச்சிருக்கிறார் அக்கறைக்கு போறது. பரலோக ராஜ்யத்துக்கு நான் தனியா போயிட முடியாது. என்னோடு கூட இருந்து என்னை நடத்துகிறவராக இயேசு கிறிஸ்து இருந்தால் ஒழிய என்னால் பரலோகத்துக்கு என்ன செய்யல. நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, சானே நீ மோட்சத்துக்கு போ, சொர்க்கத்துக்கு போ, சரிதானே, நல்ல கவனிங்க, இப்படிலாம் சொல்லி சொல்லி அனுப்பிக்கிட்டு இருப்பாங்க இங்க இருந்து. இதெல்லாம் நடைமுறையில சாத்தியப்படாது. ஏனென்றால் என்னை அழைத்து கொண்டு போறது பரலோகராஜ். பரலோகத்துக்கு வந்து யாரும் போக முடியாது, வர முடியாது. பரலோகத்துக்கு போறதுக்கான வழி, பரலோகத்தை குறித்ததான மொத்த விஷயமும் யாருக்கு தெரியும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப அவர் தான் அங்க கூட்டிட்டு போறதுக்கான வழியை தெரிஞ்சவர். அந்த வழியினூடாக அவர் தான் எங்களை கூட்டிட்டு போகலாம். அவர் கூட்டிட்டு போகாம இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிற தெய்வங்கள் இருக்கலாம், ஒரு தெய்வமும் எங்களை அங்க என்ன செய்யலாம், கூட்டிக்கொண்டு போக முடியாது. சானே இயேசு கிறிஸ்துவை தவிர. ஏனென்றால் பரலோகத்துக்கு ஒரு மனிதன் போக வேண்டுமாக இருந்தால் அவர் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, அவன் வந்து மறுபடி பிறக்க வேண்டும். மறுபடி பிறக்க வேண்டும் அப்படின்னு என்ன, நான் இருக்கிறேன்னா மறுபடி பிறந்தாலும் நீ என்ன செய்யற, பரலோகத்துக்கு என்ன செய்யற, நீ என்ன செய்யற, போக முடியாது. சானே அதே மாதிரி பரலோகத்தை என்னால காணவும் முடியாது. சாரே யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் நிக்கதேமோடு கூட பேசுகிற பொழுது அவர் எவ்விதமாக பேசுகிறார் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் மிக தெளிவாக பேசுகிறார். வசனத்தை வாசிங்க, 3வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். நல்லா கவனிங்க, ஒருவன் மறுபடி பிறவாவிட்டால். அப்ப இந்த கேள்விக்கு யாருக்கு சொல்ற அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா, யூதர்களுக்குள்ளே அதிகாரியான நிக்கதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அப்ப யூதர்களுக்குள்ளே அதிகாரத்தில் இருக்கக்கூடியதான நிக்கதேமு என்னப்பட்ட ஒரு பரிசேயன் என்றவன் வந்து வேதத்தை அதிகமாக வாசித்து மோசேயினுடைய ஆகமங்களை, சங்கீதங்களை, சின்ன தீர்க்க தரிசனங்களை, பெரிய தீர்க்க தரிசனங்களை அங்க ஜனங்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு போதகர். அந்த போதகன் ராத்திரி வேளையில இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துதான் கேள்வி எழுப்புறான். எப்படி கேள்வி எழுப்புறான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, போதகரே சானே நல்ல கவனிங்க, ரவி நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். அப்ப இந்த உலகம் எப்படி அறிஞ்சிருக்குது அப்படின்னா, ஒரு இடத்துல போய் ஜெபிக்கிற பொழுது, ஒரு வாழ்க்கையில வந்து போய் தங்களுடைய காரியங்களை சொல்லி அவங்க அழுகிற பொழுது, அங்க ஒரு ஊழியக்காரர் அவங்களுக்காக ஜெபிக்கிற பொழுது அங்க ஒரு அற்புதம் நடக்கிறது, அதிசயமான காரியம் நாங்க பார்க்கக்கூடிய இருக்கிறது. அப்ப என்ன அங்க எங்களுக்கு சிந்தனை வர வேண்டும் அப்படின்னா, இந்த மனிதனுக்குள்ள தேவன் இருக்கிறபடியினாலதான், இந்த மனிதனுக்குள் தேவன் இருக்கிறபடியினாலதான் இந்த மனிதனால ஒரு அற்புதத்தை என்ன செய்ய முடிகிறது. இப்ப கடந்த நாட்களில் இருக்கிற அநேகமான அற்புதங்களை ஆண்டவர் என்ன செய்தார், வந்து அநேகருக்கு செய்தார். அப்ப என்ன அங்க சிந்தனையை கொண்டு வர சொல்ற அப்படின்னா, தேவன் ஒரு மனிதனுக்குள் இருந்தால் மாத்திரமே அவனால் என்ன செய்ய முடியும், அற்புதத்தை
செய்ய முடியும் அப்படின்றத மிக தெளிவாக சொல்றார். அப்ப நல்ல கவனிங்க. அதுக்கு பிறகு சொல்றார் வந்து என்ன, அதுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார் வந்து, நான் அற்புதம் செய்த நீ நினைக்கிற, அற்புதம் செய்த சொல்லி நினைக்கிற, இது வந்து என்ன அப்படின்னா, நீ வந்து அது எங்க இருந்து வந்தது, யார் அந்த அற்புதத்தை செய்கிறது, யார் மூலமாக அந்த அற்புதம் உன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்கிறது என்பதை நீ காண வேண்டுமாக இருந்தா நீ மறுபடி பிறக்க வேண்டும் என்று சொல்றார். நீ மறுபடி என்ன செய்யணும்? பிறக்கணும். மறுபடி பிறக்கணும் என்ன அர்த்தம்? இன்னைக்கு நல்ல கவனி. இங்க இந்த இடத்துல இருக்கிற நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நிறைய விதமான தொழில்கள் செஞ்சிருப்போம், சரி, நிறைய காரியங்களை சாதிச்சவங்களா இருப்போம். அது மட்டும் இல்லாம நல்ல கல்வி அறிவு, நல்ல திறமைகள்லாம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கும். இது எல்லாத்தையும் விட நம்ம வந்த பாதைகள் நிறைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் ஏகப்பட்ட மாதிரி லட்சக்கணக்கான கடன் எல்லாம் பட்டு உட்காந்துருக்கும். இப்ப இதெல்லாம் உட்கார்ந்துருக்கிற நேரம் நம்ம வந்து ஒரு ஆண்டவராகிய தேவன் வந்து நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு அற்புதத்தை செய்யணும் எதிர்பார்க்கிற நாம இப்ப இதெல்லாம் மண்டைக்குள்ள வச்சுக்கிட்டு தான் உட்கார்ந்துருப்போம். ஆண்டவர் சொல்ல விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னா, நீ மறுபடி பிறக்கும் போது நீ ஒரு குழந்தையாகுகிறாய், நீ ஒரு குழந்தை பருவத்தை அடைகிறாய். எப்படி நீ ஒரு குழந்தை பருவத்தை அடைகிறாய்? அப்ப குழந்தை பருவத்தை அடைஞ்சிட்டா அந்த குழந்தைக்குள்ள வந்து என்னெல்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கடன் பிரச்சனை, போராட்டம், இந்த வறுமை, கஷ்டம், அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை எதுவுமே அந்த குழந்தைகிட்ட என்ன செய்யாது, இருக்கா? அப்ப அது எல்லாம் இல்லாம போகும் அளவுக்கு நீ வந்து உன்னை தேவனுடைய சமுத்திரம் ஒரு குழந்தையை போல தாழ்த்த வேண்டும் என்பதுதான் மறுபடி பிறக்கக்கூடிய அனுபவத்தை குறித்து பேசுகிறார் தேவன். அப்ப இங்க வந்து உட்கார்ந்து அப்படி பிரச்சனை இப்படி பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை மண்டைக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அங்க தேவனிடத்துல இருந்து ஒரு விடுதலை என்ன செய்ய முடியும், உங்களால பெற்றுக்கொள்ள முடியும். நான் ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே, நான் எல்லாத்தையும் உங்க பார்த்து இணைஞ்சிட்டேன் வச்சுட்டேன், எல்லாம் உங்க பார்த்து வச்சுட்டேன். கர்த்தாவே நான் உங்க முன்பு என்ன பண்றேன், என்ன நான் ஒரு சிறு குழந்தையை போல என்ன செய்யணும், எனக்கு நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்துச்சு. ஆனா இப்ப நான் என்ன உமக்கு முன்பதாக நான் என்ன செய்ய ஒரு சிறு குழந்தையை போல என்னை தாழ்த்துக்கிறேன் சொல்லும் பொழுதுதான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், அந்த பாரத்தில் அவர் சுமந்து எங்களுடைய வாழ்க்கையில் அவர் விடுதலையை தர முடியும். எங்களுடைய வாழ்க்கையில் விடுதலை ஏன் தர முடியாம இன்னைக்கு வரைக்கும் நாம போராடிட்டு இருக்கோம் அப்படின்னா, நாம இன்னும் நம்ம குழந்தைகளாக தேவனிடத்தில் செய்யலை, ஒப்பு கொடுக்க மறுபடி பிறந்து வாங்க. அப்ப நல்லா அதுக்கு நிகழ்ந்த பெரிய போதகர் என்ன பண்றாருன்னா, என்ன ஆண்டு மறுபடி ஒரு தாய் வயிற்றுக்குள்ள போய் நான் பெரிய ஆளா இருந்துட்டு மறுபடியும் தாய் வயிற்றுல போய் போது எனக்கு மறுபடியும் பிறக்கணுமான்னு கேள்வி எழுப்புறாரு. ஆண்டு மறுபடி சொல்றாரு, வாசிங்க 5ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். திரும்ப சொல்றார். சொல்லும் பொழுது முதலாவது நீ காண்பதற்கு ஒரு காரியம் உனக்கு அவசியம், அது நீ மறுபடி பிறக்க வேணும். இரண்டாவது ஒரு காரியம் சொல்றாரு வந்து நீ பிரவேசிக்க வேண்டும். நீ பிரவேசிப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேணும். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேணும் அப்படின்னா, நீ ஆவியினால் நான் வந்து மனப்பூர்வமா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், மனப்பூர்வமா இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நான் வந்து மறுபடி பிறக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக நீ தண்ணீர்ல மூழ்கி உன்னுடைய பழைய மனுஷனை கொண்டு நீ புதிய மனிதனாக நீ என்ன செய்யணும், நீ உருவேற்பட வேண்டும். சரி, நல்லா கவனிங்க. அப்ப இந்த காரியத்தை நீங்க கவனிக்கிற பொழுது ஆண்டவர் என்ன விரும்புறார் அப்படின்னா, நீ மறுபடி பிறக்கிறதை இங்க இருக்கிற சபை மக்கள், உன்னுடைய நீ இருக்கிற தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் காண வேணும், அவங்க எல்லாம் பார்க்கணும். நீ வந்து மறுபடியும் என்ன செஞ்சிட்ட, நீ பிறந்துட்ட அப்படிங்கிறத பார்க்கணும். நீ ஆவியினால உன்னுடைய இருதயத்தில் நீ நினைக்கிறது மனுஷனுக்கு தெரியுமா? நீ இருதயத்தில் நினைக்கிறது மனுஷனுக்கு தெரியுமா? நீ இயேசு கிறிஸ்துவை உண்மையை விசுவாசிக்கிறது மனுஷனுக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? அப்படி விசுவாசித்தேன் இயேசு கிறிஸ்துவை என்று சொல்வதற்கு அவர் காண்பிக்கிற வழியில நீ உன்னை ஜலத்தினால் பிறக்கும்படி செய்யும் பொழுதுதான் நீ பரலோக ராஜ்யத்தை என்ன செய்ய காண முடியும். தயவு செஞ்சு யாரும் கதைக்காதீங்க. வசனங்கள் போகும்போது வசனத்துக்கு பயப்பட வேண்டும். ஆண்டவர் வந்து சபை நடுவில் எழுந்தவர்கள் இருக்கிறார், இதை மறந்துவிடக்கூடாது. சரிதானே? பிறகு பார்க்கிறவர்கள் அது கதைக்கிறவர்களுடைய வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா தூதர்கள் பக்கத்திலே உட்கார்ந்துருப்பாங்க. அதை நல்ல கவனி. அப்போ ஆண்டவராகிய தேவன் வந்து என்ன எதிர்பார்க்குற அப்படின்னா, நான் மறுபடி பிறக்கக்கூடியதான ஒரு அனுபவத்துக்கூடாக தான் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய காரியத்தை நான் என்னால் அறிந்து கொள்ள முடியும். நல்ல கவனி. அப்ப இந்த இடத்துல நீங்க பார்க்கிற பொழுது சாரி, இப்ப இவரை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க யாரு? இப்ப இவரை கொண்டு போயிட்டு இருக்காங்க யார்? படத்துல வச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்ல அப்படின்னா, அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அவைகள் அதன் மேல் மோதிற்று. அப்ப என்ன பாத்தீங்கன்னா, கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. கொண்டு போயிட்டு இருக்கிற பொழுது பலத்த சுழல் காற்று நீங்க பாத்தீங்கன்னா சூறாவளி பார்த்துருப்பீங்க. சுழல்னா சூறாவளி எழும்பிருச்சு. சூறாவளி எழும்பி என்ன செய்யணும்னா, அந்த படகு என்ன செய்யுது, அசைக்க ஆரம்பிக்குது. மற்றது படகு நிரம்பத்தக்கதாக அவைகள் அதன் மேல் என்ன செஞ்சு மோதிட்டு அப்படின்னா, முழு படகையும் அசைச்சு பெரிய ஒரு ஆளுகையை எது செய்து பார்த்தீங்கன்னா, இங்க இந்த சுழல் காற்று என்ன பண்ணுது, அங்க செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. சோதனை கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா,
கப்பல் இருக்கிற பின்னணியத்துல தலை வச்சு என்ன செய்கிறான் வந்து படுத்து நித்திரையா இருக்கிறார். இதனால இயேசு கிறிஸ்து வந்து எங்களை பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போகணும், அவர் அக்கறைக்கு போகணும் எங்களை வர சொல்லிட்டு இவர் பின்னுக்கு போயிட்டு படுத்திட்டு நிம்மதியா தூங்குறாரே. நல்ல கவனி. அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துல மனிதனாக இருக்கிற பொழுது சாரே நல்லா கவனிங்க, அவருக்கு நித்திரை வந்ததான்னு பார்க்கிற பொழுது நிச்சயமா அவர் வந்து மனிதன் உடம்போடு கூட இந்த உலகத்துல வாழும் பொழுது அவருக்கு அந்த அயர்ந்த நித்திரை எல்லாம் செஞ்சிச்சு வரணும், நித்திரை வரணும். எப்படின்னா ஒரு மனுஷன் வந்து கட்டாயம் என்ன செய்யணும், அவன் ஓய்வு எடுக்க வேணும். அவன் நிம்மதியாக ஒரு ஓய்வு எடுத்து ஒரு தூக்கத்தை என்ன செஞ்சாகணும், அவன் தூங்க வேணும். நல்லா கவனிங்க. இங்க நீங்க கவனிக்கிற பொழுது அப்ப மனித தன்மையை குறித்து நீங்க பார்க்கிற பொழுது மத்திய புத்தகம் 6:37 சொன்னானே அவருக்கு வந்து என்ன இருக்குது என்ன 6:37 என்ன சொல்லுது வாசிங்க. மத்தேயு 26:37 வாசிங்க. 26:37 டக்கு வாசிக்கணும். பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு என்ன நேர்ந்தது? அவர் துக்கப்படும்படியான ஒரு சம்பவம் அங்க வருகிற பொழுது அவர் தன்னுடைய இருதயத்தில் அங்கலாய்த்து துக்கப்படுகிறதை இங்க வேதம் எங்களுக்கு தெளிவாக எழுதியிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு துக்கம் இருந்துச்சா? துக்கப்பட்டாரா? துக்கப்பட்டார். அடுத்தது நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா யோவான் புத்தகம் 4:6 டக்குனு வாசிங்க. அவருக்கு களைப்பு சோர்வடைந்து போனாரான்னு பாத்தீங்கன்னா வாசிங்க. அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அப்ப பிரயாணம் பண்ணும் பொழுது அவருக்கு என்ன வந்துச்சு? அவருக்கு களைப்பு, சோர்ந்து போய் அங்க அவர் அமர்ந்திருக்கிறது நாங்க என்ன செய்யக்கூடியதா இருக்கிறது. அப்ப நல்ல கவனிங்க, துக்கப்படுகிறதான காரியம், சோர்வடைஞ்சு இளைப்பாடக்கூடியதான காரியம் இயேசு கிறிஸ்துவத்துல இருந்துச்சு. வாசிங்க. அடுத்தது நீங்க லூக்கா 4:2 வாசிங்க. அவருக்கு பசி வந்துச்சா? மனுஷர்களுக்கு மாதிரி பசி வந்துச்சா? வாசிங்க. 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். 40 நாட்கள் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்துவுக்கு பசி வந்துச்சா? எத்தனை பேர் சொல்றீங்க பசி வந்துச்சா இல்லையான்னு? இயேசு கிறிஸ்துவுக்கு பசி வந்தது. பசி என்றால் அதனுடைய கொடுமை எப்படி இருக்குங்கிறது அவருக்கு தெரியும். நல்லா கவனிங்க. அடுத்து நீங்க லூக்கா 9:58 வாசிங்க. லூக்கா 58 இயேசு கிறிஸ்துவானவர் வறுமையை சந்திச்சாரா? வாசிங்க. அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். நல்ல வீடை கட்டி வச்சுக்கணும் படுத்துக்கிறது. இயேசு கிறிஸ்துக்கு என்ன இருக்கு இல்லையா? தலை சாய்ச்சி படுக்கிறதுக்கு இடம் இல்லாம இருந்தேன்னு சொல்றாரு வந்து சொல்லும்போது நீங்க நல்லா கவனிக்க வேணும். நீங்க வேதத்தை கவனித்தாதான் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் உங்களால புரிஞ்சு கொள்ள முடியும். அவருக்கு என்ன இல்ல? தலை சாய்ச்சி படுக்கிறதுக்கு இடமே இல்லை அப்படிங்கிறார். நரிகளுக்கெல்லாம் என்ன இருக்குது? புகை இருக்குது, பறவைகளுக்கு கூட கூடு இருக்குது, ஆனா எனக்கு வீடு இல்லைன்றார். நல்லா கவனிங்க. அப்ப அவருக்கு வறுமை இருந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா வறுமை இருந்தது. மார்க் 4:38 என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா மார்க் 4:38 அவருக்கு நித்திரை என்ன செஞ்சது, தூக்கம் என்ன செஞ்சு அவருக்கு வந்துச்சுன்னு சொல்றாரு. இப்ப நல்ல கவனிங்க. அப்ப அவருக்கு துக்கம் இருந்தது, களைப்பு, சோர்வு இருந்தது, பசி இருந்தது, படுக்கிறதுக்கு இடமில்லாத அளவுக்கு வறுமையை சந்திச்சிருக்கிறாரு. தூக்கமும் அவருக்கு என்ன இருக்குது வந்திருக்கிறது. அப்போ ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற எல்லா காரியங்களும் அவருடைய வாழ்க்கையில என்ன செஞ்சுச்சுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இருந்துச்சு அப்படின்றத வேதம் மிக தெளிவாக எங்களுடைய வாழ்க்கை என்ன செய்யப்படுகிறது சொல்லுகிறது. தானே? நாங்க எபிரேயர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஒரு மனிதன், நாங்கள் எல்லாரும் மனிதர்களாக இருக்கிறோம், இந்த உலகத்தில் மனிதர்களாக இருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஏன் அப்படின்னா அவர் மனிதனாக வந்து என்ன படிக்கிறாரு? மனிதனாக வந்து துக்கப்பட்டிருக்கிறாரு, களைப்படைந்திருக்கிறாரு, பசியில் இருந்திருக்கிறாரு, இடமில்லாமல் இருந்திருக்கிறார், சோர்ந்து போய் தூங்கி இருக்கிறார். இப்படி எல்லா காரியமும் அவருக்குள்ள இருந்தபடினால இது எல்லாம் மனிதனுக்கு அனாவசியமானது இல்ல, அவசியமானவைகள் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறபடினால் அவர் சொல்றார் வந்து, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே, அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டிருக்கிறார். இந்த உலகத்தில் மனிதர்கள் மத்தியில் அவர் எப்படியான பாடுகள் படணுமோ அத்தனை பாடுகளை பட்டிருக்கிறார். நீயும் நானும் இந்த உலகத்தில் மனிதர்கள் நடுவில் தான் இருக்கிறோம்.
அப்ப எங்களுக்கும் பாடுகள் இருக்கிறது. இத்தனை பாடுகள் மத்தியிலையும் அவர் சொல்ற அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். சோதனைக்குள்ள போறேன்னு சொல்லிட்டு இருக்கிற நம்மை ஆண்டவர் கவனிக்கிறார். அவருக்கு தெரியும் நமக்கு இருக்கிற பலவீனங்கள் என்னன்னு அவருக்கு தெரியும், நல்லா தெரியும். அவருக்கு எனக்கு என்ன பலவீனம் இருக்குன்னு எங்களுக்கு அவருக்கு தெரியும். ஆனால் நல்ல கவனிங்க, இதைத்தான் ஆண்டவர் சொல்றார் சரி, நீ இத்தனை வருஷமா உட்கார்ந்து கொண்டு உன் முன்னால இருக்கிற நீ காசு கொடுத்து வாங்கிட்டு வச்சிட்டு அந்த படத்திலேயோ அந்த சிலையிலையோ அந்த சுரூபத்திலேயோ நீ போய் பார்க்கும்போது அது என்னைக்காவது உனக்கு தூங்கிருக்கா? என்னைக்காவது பசியோட இருந்திருக்கிறது நீ பார்த்திருக்கிறியா? இல்ல நீ படையல் போட்டது அது உட்கார்ந்து சாப்பிட்டதை நீ பார்த்திருக்கிறியா? சரி, அதுக்கு இடமே இல்லைன்னு சொல்லி அது அழகான பெரிய பீடத்தில் கட்டி சும்மா சூப்பர் இடத்துல வச்சிருப்பீங்களா? அப்புறம் அது இடம் இல்லாம போச்சா? சரி, அப்ப நீங்க நல்ல கவனிங்க. இங்க மிக தெளிவாக நம்முடைய வசனத்தை நம்ம இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறவர் என்ன பண்றாருன்னா, அவர் இதெல்லாம் அனுபவிச்சிருக்கிறார். உங்க வீட்டில் இருக்கிற எந்த விதமான நீங்க கும்பிட்டு வர்ற எந்த தெய்வங்களும் என்ன செய்யல அப்படின்னா ஒரு நாள் கூட பசியா இருந்தது கிடையாது அப்படின்னு பார்த்துக்க மாட்டீங்க. அப்படி பசியா இருக்கு நீங்க சாப்பாடு ஆக்கி வச்சு ஒரு நாள் உங்களுக்கு அது சாப்பிட்றதை நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு நாளுக்கு தூக்கம் இணைஞ்சிருக்காது, அது தூங்கி இருக்காது. நீங்க பாருங்களே, சில நேரங்களில் சில பண்டிகை நாட்கள்ல இதை தூக்கி தொட்டியில போட்டுட்டு ஆட்டுவாங்க, தூங்கு சாமி தூங்குண்டு. ஆனா நீங்க தூங்குறத பார்த்துருக்கீங்கன்னு பார்த்தா கடைசி வரைக்கும் என்ன செய்யாது, அது அப்படியே தான் இருக்கும். ஏன்னா கண்ணு முடிக்கிற வயசுல வச்சு போட்டாங்க. தூங்குற மக்களை வச்சிருந்தாங்க என்ன இருக்கும், அது தூங்குதுன்னு இருப்பாங்க. என்ன நடக்குதுன்னு இதெல்லாம் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் ஒன்றும் நடைமுறையில் இருக்கிறது இல்லை. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்துக்குள்ள இது எல்லாவற்றையும் அனுபவித்திருக்கிறார். ஆகவே எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். நல்ல கவனிங்க. சரி, நாம ஏன் கவனிக்க மாட்டேங்கிறோம்? நமக்கு ஏன் எங்களுக்கு தெளிவு வரமாட்டேங்கிறது என்பதுதான் நீங்க யோசிக்க வேணும். சரி, அது மட்டும் இல்ல. சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருட்டுல பிரயாணம் பண்ணினார். சரி, ஆனா நீங்க பாத்தீங்கன்னா நீங்க கும்பிடுற தெய்வங்கள் இருட்டுல இருக்குன்னு சொல்லி நீங்க கொண்டு போய் வெளிச்சம் வச்சு போடுவீங்க. சரி, 6 மணி ஆகும் நினைஞ்சிருவீங்க, கொண்டு போயிட்டு விளக்க பத்தி வச்சிருவீங்க. வெளிச்சம் வேணுமே சாமிக்கு அப்படின்னு. சரி, ஏன்னா வீட்டில் இருக்காருன்னு உங்களுக்கு நினைப்பு. நல்ல கவனிங்க, நம்முடைய முட்டாள்தனங்களுடைய நம்முடைய மூட நம்பிக்கையினுடைய காரியங்களின் நிமித்தமாக தான் இன்று வரைக்கும் எங்களுக்கு என்ன பண்ண முடியலன்னா, அக்கறைக்கான பிரயாணத்தை சரியான என்ன செய்ய முடியல, எங்களுக்கு போக முடியல. அக்கறைக்கான பிரயாணத்தில் கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் தடை இல்லாதபடி எங்களை கொண்டு சேர்த்துருவார். அப்ப நடக்கிற விஷயம் கவனிங்க. கடல்ல கப்பல் போய் கொண்டிருக்கிறது, சூறாவளி அடிக்குது, காத்து முழுவதும் கப்பலை நிரப்பிருச்சு. இப்ப கப்பலால் என்ன செய்யல, முன்னோக்கி என்ன செய்ய முடியல, போக முடியல. சரிதானே? நல்லா கவனிங்க. அப்ப அப்படி பயங்கரமான சம்பவம் நடக்கும் பொழுது உடனே சீசர்கள் என்ன பண்றாங்க? 32 வசனம், கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தால் அவர்கள் அவரை எழுப்பி இன்னைக்கு நம்ம எல்லாம் தூக்கத்தில் கொஞ்சம் படுத்திருக்கிற பொழுது அவசரப்பட்டு யாராவது எழுப்புன உடனே நம்ம முகமெல்லாம் விகாரம் ஆகிடும். தூக்கத்திலிருந்து எழுப்பி போட்டானே ஒன்னு எழுப்புன சொல்லிட்டு என்ன செய்வோம், ஓட்டுருவோம் கையால், இல்லைன்னா வாயால் என்ன செஞ்சிருவோம், பதப்படுத்திடுவோம், தூக்கத்தை கட்டுப்படி அப்படின்னு. நல்ல கவனி, இப்படி எழுப்புறாங்க. என்ன ஆண்டு நீங்க இப்படி தூங்குறீங்க எப்படி கேட்கிறாங்க. நீங்க என்ன இப்படி தூங்குறீங்க? அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார். நீங்கள் நானும் பிரயாணப்படுகிறதான இந்த படகின் பிரயாணம் அக்கறையை நோக்கினதாக இருக்கிறது, பரலோக ராஜ்யத்தை நோக்கினதாக இருக்கிறது. இந்த பிரயாணத்தில் பல பிரச்சனைகள் வரலாம், பல கஷ்டங்கள் எங்கள் வாழ்க்கையில் வரலாம். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள் எங்க வாழ்க்கையில வந்தாலும் நல்ல கவனிங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் உங்களோடு கூட பிரயாணம் படுகிறார் என்ற அந்த விசுவாசத்தை உங்களுக்குள்ள நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா, அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவர் மழை போல வருகிறதை பனி போல மாற்ற வல்லமை உள்ள தெய்வம். சொல்லுங்க அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பிரச்சனை தான் சார், என்னுடைய வாழ்க்கையில வராத பிரச்சனை இல்லவே இல்லை. அத்தனை பிரச்சனைகளையும் தேவன் என்னுடைய வாழ்க்கையில சும்மா அவ்வளவு அழகாக மாற்றி கொடுத்தார் என் ஆண்டவர். அதுதான் நான் உங்களுக்கு போதிக்கிறேன். நல்ல கவனிங்க. அவர் உள்ள அங்க படுத்திருக்கிறார்ன்றது மட்டும் தான் எங்களுக்கு தெரியும். ஆனா என்னத்துக்காக அவர் படுத்திருந்தார், ஏன் அவர் அந்த நித்திரையாக இருந்தார்? ஏன்னா நீங்க சங்கீதம் 21 நீங்க வாசிக்கிற பொழுது
இஸ்ரவேலை காக்கிறவர் என்ன பண்ண மாட்டார்? பைபிள் எப்படி சொல்லி வாசிங்க. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. அப்ப இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. இயேசு கிறிஸ்து உறங்கினார். உண்மையாக அவர் உறங்கினார். மனித தன்மையில் மனிதனாக வாழும் பொழுது அவருக்கு அந்த ஒரு களைப்பு ஏற்பட்டு தூங்குறார். ஆனாலும் அவர் அக்கறைக்கு போகும் வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்து கூட்டிட்டு போறார். அப்ப அழைப்பு கொடுத்து போகும் பொழுது இவர் கப்பல்ல போகணும். ஏன்னா கடல்ல தான் பிரயாணம் போய்கிட்டு இருக்கிறோம். கடல்ல பல விதமான பிரச்சனைகள்லாம் இருக்கு என்பது அவருக்கு நல்லா தெரியும். என்ன விரும்பினார்? தன்னுடைய சீசர்கள் நம்ப வேணும், விசுவாசிக்க வேணும். இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது என்பது என்ன செய்ய வேணும்? நம்ப வேணும். அதுக்கான ஒரு பயிற்சியின் பாதையில கொண்டு போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எத்தனை பிரச்சனைகள்ல வந்திருப்பீங்க? பசியை சந்திச்சிருக்கலாம், சரி, பலவிதமான போராட்டங்கள் சந்திச்சிருக்கலாம், வீடு இல்லாத நிலைமை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். சரி, நீங்க எப்படியாப்பட்ட போராட்டத்தை உங்களுடைய வாழ்க்கை சந்திச்சு கொண்டிருக்கிறீங்க? இல்ல கடன் கட்ட முடியாத நிலைமையில போராடி கொண்டிருக்கலாம். இதெல்லாம் உங்க வாழ்க்கையில் இருக்குதா? ரைட், சந்தோஷப்படுங்க. இதெல்லாம் உங்க வாழ்க்கையில் இருக்குதுன்னா சந்தோஷப்படுங்க. ஒன்று ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு திறந்து கொடுப்பீங்கன்னா, நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பீங்கன்னா, அவர் உங்களோடு கூட வந்து இருந்து நீங்க எதிலிருந்தெல்லாம் மீண்டு வரணுமோ அத்தனை காரியங்களையும் உங்களை மீள செய்து உங்களை புதிய வாழ்வை கொடுத்து நடத்துவதற்கு அவர் உண்மையும் உத்தமமான தெய்வமாக இருக்கிறார். சொல்லுங்க. நாங்க முதல் ஆராதிக்கிற கடவுள் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் பாத்தீங்கன்னா, எபேசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு நீங்க திருப்புகிற பொழுது, எபேசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு நீங்க திருப்புகிற பொழுது 20ஆம் வசனத்திலிருந்து எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படித்து எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். கூறுகிறதுனா நாங்கள் தேவ சபை. நீங்க பார்க்கிறதான கட்டிடங்கள் வந்து தேவன் வாசப்படுகிறதான மாளிகை கிடையாது. அவர் எங்களுக்குள்ளதான் வந்து வாசப்படுகிறது. தயவுசெய்து சின்ன குழந்தை கொஞ்சம் வெளியே வச்சிருந்தா சத்தம் கொஞ்சம் மிஸ் ஆகும் வைக்கிற மாதிரி கொஞ்சம் வெளியே வச்சுட்டு எனக்கு சந்தோஷமா இருக்கும். நல்ல கவனிங்க. இந்த சபையா கூறுவதற்கு நம்ம எல்லாருக்கும் யார் தலை அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் யாராக இருக்கிறாரா? தலையாக இருக்கிறார். அப்ப தலையாக இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்னா, எல்லா அதிகாரங்களையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய தெய்வம். அவருக்கு சும்மா நீங்க பார்க்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாம் சும்மா சிம்பிள் பிரச்சனை. அவர் பாதத்துக்கு கீழே சகல அதிகாரமும் இருக்கிறது. அப்ப சகல அதிகாரமும் அவருக்குள்ள இருக்கிறபடினால அவர் உங்களுக்கு தலையாக இருந்தா, நீங்க அவருக்கு சபையாகவும் சரீரமாகவும் அவருக்கு அவயவங்களாகவும் உங்களை நீங்க விட்டு கொடுத்து அவருக்கு உண்மையான தெய்வ பயத்தோடு கூட நீங்க வாழ ஆரம்பிப்பீங்கன்னு சொன்னா எந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்காது. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதான காரியமாக இருக்குமே தவிர அது உங்க வாழ்க்கை ஒரு பிரச்சனையாக என்ன செய்யாது இருக்காது. நல்ல கவனி சரி. ஏன்னா ஆண்டவருக்கு எல்லா அதிகாரமும் உண்டு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா உடனே அவர் என்ன பண்றார்? வாசிங்க 39ஆவது வசனத்தை. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, அவர் எழுந்து காற்றை அதட்டி, மனுஷனை தான் அதட்டலாம், மிருகங்கள் அதட்டலாம், உண்மைதானே? நம்ம எதை பார்த்திருக்கோம் வாழ்க்கையில? மனுஷன் அதட்டலாம், மிருகங்கள் அதட்டலாம். இது என்ன? காற்றை அதட்டுற காரியம். காற்றை அதட்டுற காரியம் யோசிச்சு பாருங்க. நீ காற்றை அதட்டி சரி கடலை பார்த்து என்ன சொல்றாரா? இறையாதே அமைதலாயிரு என்றார். நீங்க நல்ல கவனிங்க. சரி, நாம் ஆராதிக்கக்கூடிய ஆண்டவர் சரி பேசுகிறவர் மட்டுமில்ல, அவருக்கு முன்னால அவருடைய ஜனங்களுக்கு அவரால் தெரிந்து கொண்டு அக்கறைக்கு போவோம் வாங்க, பரலோகத்துக்கு போவோம் வாங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுத்து அழைக்கப்பட்டிருக்கிற சின்னாளா இருக்கட்டும் பெரியாளா இருக்கட்டும், அவங்களுக்கு எதிராக எந்த ஒரு இயற்கை கூட என்ன செய்ய முடியாது, சீற்றத்தை காட்ட முடியாது. எப்படியா மனுஷன் காட்ட முடியும்? எனவே எவ்வளவு பேர் மனுஷங்க பயங்கரமான காரியங்களை செய்யும்படி எனக்கு எதிராக நிறைய பேர் எழுமுனாங்க. எங்க போயிட்டாங்க? என்ன நடந்துச்சு?
கர்த்தருடைய பிள்ளைகள், அவரால் அழைக்கப்பட்டவர்களுக்கு எதிராக யாரும் என்ன செய்யறார்? எந்த மனிதனும் எதிரடியாக செயல்பட முடியாது. அது போல எந்த பெரிய இயற்கையும் என்ன செய்ய முடியாது, சீற்றத்தை காண்பிக்க முடியாது. இதை நீங்க புரிஞ்சு கொள்ள வேணும். இதை புரியாத வரைக்கும் நம்மளால எந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்யறாங்க, எந்த சந்தோஷத்தையும் வாழ்க்கையில் என்ன செய்யறாரு, அனுபவிக்க முடியாது. காற்று அதட்டின உடனே நடந்த சம்பவத்தை பாருங்க, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சாமி. அப்பொழுது காற்று நின்று போய், அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவரை பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் அவரை நம்பி பிரயாணம் பண்ணக்கூடிய எங்களுடைய வாழ்க்கைக்கு எதிராக எந்த சுழல் காற்றோ எந்த கடல் கொந்தளிப்போ ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கூட எங்களுக்கு எல்லாம் தெரியல பண்ணிவிட முடியாது. என்னுடைய இடுப்பை உடைச்சிட்டா என் ஊழி நின்று பேர் நினைச்சான் சாப்பான். ஆனா அது உடச்சதுக்கு பிறகுதான் கர்த்தருடைய வேலை என்ன செஞ்சுட்டு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு, சேவிச்சு கொண்டு இருக்கிறார். சார் சந்தோஷத்துக்கு 300 குறைவை ஊத்திங்கன்னா ரைட்டு முடிஞ்சுக்காத நினைச்சான். ஆனால் இனிமேல் என்ன செய்ய போற, எடுத்து பயன்படுத்த போகிறார். ஆண்டவருடைய காரியங்கள் நாம நினைக்கிற மாதிரியான காரியங்கள் அது மிகப்பெரிய ஆச்சரியமான காரியமாக இருக்கும். நல்ல கவனிங்க. ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள், அவரால் அழைத்துக் கொண்டு போகப்படுகிறவர்கள், அவர்களுக்கு எதிராக இயேசு கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கும் வரைக்கும் யாராலும் எதையும் எங்களால் என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. கர்த்தரின் பட்சம் இருக்கும் பொழுது என்னை எதிர்ப்பவன் யார்? கர்த்தரின் பட்சம் இருக்கிற அப்புறம் என்ன யார் எதுக்கிறது? ஒருத்தருக்கு என்ன செய்யலாது, எதுக்க முடியாது. இது நம்பணும், விசுவாசிக்கணும். அடுத்தவர் என்ன கேட்கிற அப்படின்னா, அடே உன்னை அழைச்சி கொண்டு போன அக்கறைக்கு போவோம் வாருங்க கூட்டி போனேன். அக்கறைக்கு போவோம் வாங்கன்னு கூப்பிட்டா உங்களை சாக விட்டுருவோம். நானா நீ நல்ல கவனிங்க. நீங்க என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கிறீங்க? நீங்க படிட்டு இருக்கிறீங்க, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்க, இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறேன்னு சொல்றீங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில வந்தோடனே நான் சாக போறேன், இருக்கிறத விட செத்துட்டா நல்ல. எடுக்கிற முடிவுகள் வித்தியாசமான முறையில் தடுமாறுறது. நல்ல கவனி. அப்ப நம்மளை அழைச்சவர் யார்? ஒண்ணு குறித்த புத்தகம் 1 அதிகாரம் 9 சொல்லுது, இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் சொல்லுகிறார். உண்மை உள்ளவராப்பா, அவர் உன்னை அழைச்சா கடைசி வரைக்கும் என்ன செய்வார், கொண்டுட்டு போய் சேர்த்துருவாரு. நீ என்ன இடையில உனக்கு வர பிரச்சனைகளுக்கு நீ கடன் பிரச்சனைக்கு பயப்படுற, அதுக்கெல்லாம் அசிங்கப்படுற, அது தேவையில்ல பிரச்சனைக்கு போக வீடு இல்லை தருமாறுற. இயேசு கிறிஸ்துக்கு வீடு இல்லாம உட்காந்து அவர் சொல்றாரு. நீ இந்த வீட்டை கட்டிட்டு வீட்டை கட்டிட்டு ஆளுங்க செஞ்சுட்டு இருக்க முடியாது. ஒரு நாள் அவர் கூப்பிடும்போது நான் போயாகும். அவ்வளவுதான். இங்க எதுவுமே எங்களுக்கு நிரந்தரமானது எதுவுமே இல்லை. எல்லாமே நமக்கு இரவல் தான். சரி, அப்ப அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம அழைச்சது உன்னை சாகடிச்சுட்டு வரானா, எவ்வளவு பெரிய பிரச்சனை செத்து போயிருவியா? அப்ப அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, நாங்க சாகுறது உங்களுக்கு நல்லா தான் கேட்கிறாங்க, எழுப்பிட்டு கேட்கிறாங்க. நான் சாகுறது உங்களுக்கு கவலை இல்லைன்னு கேட்கிறேன். கவலை யாருக்கு வரும்? நம்பிக்கை இல்லாதவனுக்கு தான் கவலை வரும். உன்னால தெளிவா புரிஞ்சு, புருஷங்கார வேலைக்கு போயிட்டானா, வேலை தான் செய்யறானா, சம்பளத்தை சரியா கொண்டு வருவானா, வீட்டுக்கு நம்மளை கவனிப்பானா, இல்ல போன இடத்துல வேற அப்படி என்ன செஞ்சிருக்கான் வச்சிருக்கானா? இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையற்ற பேர்வழிகளுக்கு தான் என்ன வரும்னு நினைக்கிறீங்க? கவலை வரும். போடுற வியாபாரத்தில் லாபம் வந்துருமா? நம்பிக்கை இல்லாட்டி கவலை வரும். போட்ட விவசாயத்துல பலன் கிடைக்குமா? ஏன்? வானத்திலையும் பூமியில் அதிகாரம் உடைய இயேசு கிறிஸ்துவுடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா கவலை என்ன செஞ்சிடும், வந்துடும். நீ கவலைப்படுறது மனிதனுடைய காரியம். மனுஷன் கவலைப்படுவான் எதுனால அப்படின்னா, எனக்கு சோமலாம் போச்சே, குடும்பத்தை யார் நடத்துவா, எழும்ப முடியாம போச்சே, இல்லைங்க அப்பா செத்து போயிட்டாரே, அம்மா போயிட்டே, இது எங்க வாழ்க்கை என்ன ஆக போகுதோ, யாருக்கு நம்பிக்கை வச்சிருந்தோமோ அவங்க நம்ம வாழ்க்கையில் இல்லாம போன உடனே நமக்கு கவலை என்ன செஞ்சிடும், வந்துவிடும். ஊற்றார்கள், உறவினர்கள், நண்பர்கள் உன்னை எவர் கைவிட்டாலும் சரி, அவர் சொல்றார், நான் உன்னை ஒருபோதும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார் இயேசு கிறிஸ்து. நல்ல கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழும்பினோன்னு அவருக்கு வந்த கோபம் எழுப்புனது மேல இல்ல, அவரை பிடிச்சி எழுப்புனதுனால அவர் கோபம் வந்துச்சா? இல்ல, எழுப்புனதுனால கோபம் வரல. நீ எத்தனை மணிக்கு வேணாலும் ஜெபம் பண்ண உட்காரு. அது 1 மணிக்கு ஜெபிக்கிறியா, 12 மணிக்கு ஜெபிக்கிறியா, விடிய கொஞ்சம் ஜெபிக்கிறியா? உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிற தெய்வமாக இருப்பார். நீ எத்தனை மணிக்கு ஜெபிச்சாலும் உன் ஜெபம் கேட்கப்படும். ஏன்னா ஓ சத்தத்துக்கு செவி கொடுப்பதுதான் அவருடைய வேலையாக இருக்கிறது. அவ்வளவுதான். எதுக்கு அவர் மேல கோவஞ்சுன்னா, நம்பிக்கை இல்லாதவங்களே என்ன சொல்றாங்க, எப்படி சொல்றாரு வந்து
அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அப்ப என்ன பேசுற அப்படின்னா, என்ன உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போச்சு? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போனுச்சு? நான் உங்களோட தான் இருக்கிறேன். வியாதிகள் மேல மட்டுமா எனக்கு வல்லமை இருக்குது? பிசாசுகளை துரத்துறதுக்கு மேல மட்டுமா எனக்கு வல்லமை இருக்கிறது? படைக்கப்பட்ட சகலத்தின் மீதும் எனக்கு என்ன இருக்கிறது? அதிகாரம் இருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உடைய தெய்வம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க ஹல்லேலூயா. அந்த தெய்வம் ஒன்னொன்றுக்குள்ள நீ ஏன் நம்ப மாட்டே? ஏன் நீ விசுவாசம் இல்லாமல் போனது மட்டும்தான் அவருடைய கேள்வி. இன்னைக்கு அநேகருக்கு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ விசுவாசம் இல்லாம இருப்பனா, விசுவாசம் இல்லாம யாரும் தேவனை என்ன செய்ய முடியாது? தரிசிக்க முடியாது. விசுவாசம் இருந்தால் தான் தேவனை தரிசிக்க முடியும். நான் அடிக்கடி சொல்லிக்க, விசுவாசம் என்ன அப்படின்னா, நீ நம்புறது மட்டும் இல்ல, தேவன் உன்னோடு கூட இருக்கிறாரு, அதனால நீனும் அவரோடு சேர்ந்து இருக்க வேணும். அதான் விசுவாசம். அவர் உன்னோடு கூட இருக்கிறார், நீ அவரை விட்டு தனியா தரக்கூடாது. நீயும் அவரோடு கூட தான் இருக்கிற அந்த சேர்வு உனக்கு என்ன செஞ்சிருக்கணும்? நீ சேர்ந்து இருக்க வேணும். அதுதான் விசுவாசம். அவர் உன்னோடு கூட இருந்தா நீனும் அவரோடு சேர்ந்து இருக்க வேண்டும். இதான் விசுவாசம். நம்பிக்கை என்பது விசுவாசம் அல்ல. என்னோடு இயேசப்பா இருக்கிறார், நான் அவரோடு கூட இணைஞ்சுக்கிறேன், நான் சேர்ந்து இருக்கிறேன் என்றுதான் விசுவாசம். அப்ப அவர்கள் மிகவும் பயந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். இவர் சாதாரண மனுஷன் இல்ல, இவர் யார்? பெரிய அற்புதங்களை செய்கிறார். நல்ல கவனி. இன்றைக்கு இந்த உலகத்தில் மனுஷர்கள் படுகிற சகல பாடுகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் மனிதனாக இருக்கிற பொழுது எல்லா பாடுகளையும் அனுபவிச்சவர். சரி, நீங்க நம்ப மாட்டீங்க, அவர் அரசாங்கத்துக்கு வரியையும் கட்டினவர். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? அரசாங்கத்துக்கு வரியும் கட்டினார். அந்த அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் இருந்தது இந்த உலகத்தில். அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு அந்த டெக்ஸ் அடிக்கிறான், அந்த டெக்ஸ் அடிக்கிறான், எல்லாவற்றையுமே செய்வதற்கான சகல காரியத்தையும் ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? அருள் செய்து எங்களுக்கு உதவி செய்வார். எங்களுக்கு உதவி செய்வது தான் அவருடைய வேலையாக இருக்கிறது. சரி, ஆனபடினாலதான் இன்னைக்கு நாங்க பார்த்தோம், உனது தடுமாற்றத்தில் இயேசு உன்னோடு இருக்கிறார் என்பதை என்ன செய்ய? விசுவாசி. நீயும் அவரோடு கூட சேர்ந்தது. அப்போ உன்னுடைய பிரயாணத்தில் கர்த்தர் உன்னை கடைசி வரைக்கும் கொண்டு போய் என்ன செஞ்சிருவார்? கொண்டு போய் சேர்த்துடுவார். பரலோகத்துக்கு போறதுக்கு யார் வழிகாட்டினாலும் சரி வராது. யார் வழிகாட்டணும்? இயேசு தான் எங்களுக்கு என்ன செய்யணும்? வழிகாட்ட வேண்டும். அவர் தான் எங்களுக்கு வழி, அவர் தான் எங்களுக்கு சத்தியம், அவர் தான் எங்களுக்கு ஜீவனாக இருக்கிறார். தயவு செஞ்சு உங்களுடைய வாழ்க்கை நீங்க ஆராய்ச்சி பாருங்க. நீங்க ஆராதிக்கிற தெய்வம் தானே இந்த மாதிரியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில பாடுகளை அனுபவித்தவராக இருக்கிறாரா? நீங்க வீட்டில் வச்சுக்கிற காரியங்களெல்லாம் அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறா, ஒரு நாள் செஞ்சுட்டு இருக்கிறான்னு கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியும். நீங்க சரியா கர்த்தரை நீங்க பிடிச்சி அவரை விசுவாசித்து அவரோடு கூட உங்களுடைய பிரயாணத்தை நீங்க நடக்கும் பொழுது உங்களை அழைத்த தெய்வம் இறுதி வரைக்கும் உங்களை கொண்டு போய் என்ன செஞ்சிருவார்? பரலோகத்தை கொண்டு போய் சேர்த்து விடுவார். ஏன்னா அது அவருடைய முக்கியமான வேலை. பரலோகத்துக்கு போவதற்கான எந்த வேலையை எந்த மனிதனாலும் செய்ய முடியாது. ஆண்டவர் தான் எங்களுக்குள்ள இருந்து அந்த கர்த்தரை காரியத்தை என்ன செய்ய வேண்டும்? நடப்பிக்க வேண்டும். ஆகவே சீசர்களுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு அருமையான ஒரு பயிற்சியை கொடுத்து எல்லாவற்றின் மீதுமே எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை நீங்க கண்டுகொள்ள வேண்டும் என்பதை அங்கே உறுதிப்படுத்தினார். அதுபோல இன்றைக்கு நாமும் அந்த காரியத்திற்கு விசுவாசமா இருந்தால் தேவன் நம்மை குணப்படுத்தி நம்ம ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தாவே ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. நான் இந்த